الحمد لله والصلاة والسلام على رسول الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد صرفنا في هذا القرآن للناس من كل مثل وكان الإنسان أكثر شيء جدلا وما منع الناس أن يؤمنوا إذ جاءهم الهدى ويستغفروا ربهم إلا أن تأتيهم سنة الأولين أو يأتيهم العذاب قبلا. صدق الله العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைய தினம் சூரத்துல் கஹ்ஃபுடைய 55வது 56வது வசனத்துடைய தஃப்சீரை நாம் பார்க்க இருக்கிறோம். சென்ற பாடத்தில் நாம் நரகம், அந்த நரகத்திலே இருக்கக்கூடிய கணவாய்கள், வட்டி கொடுப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய தண்டனைகள் என்ற ஒரு பாடத்தை நாம் பார்த்தோம். அதிலே கேள்விகள் கேட்கப்பட்டது. அதிலே சரியான விடையை அளித்தவர்களுக்கு நாம் இறுதியாக பரிசில்களும் வழங்கினோம். இன்ஷா அல்லாஹ் அதே போன்று இன்றும் இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்கின்றது. ஆகவே இன்றைய பாடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுகின்றான், وَلَقَدْ صَرَّفْنَا فِي هَذَا الْقُرْآنِ لِلنَّاسِ مِنْ كُلِّ مَثَلٍ. இந்த குர்ஆனிலே விளங்காத மக்களும் விளங்குவதற்காக, எல்லா மக்களும் சமனானவர்கள் அல்ல, எல்லா மக்களும் படித்து பட்டதாரிகள் அல்ல, எல்லா மக்களுக்கும் விளங்குவதற்காக, பாமர மக்களுக்கும் விளங்குவதற்காக இந்த குர்ஆனில் நாங்கள் உதாரணங்களை சொல்லி காட்டுகின்றோம். நாங்கள் இந்த உதாரணத்தின் மூலமாக மனிதர்களுக்கு விளங்காத விடயத்தையும் விளங்கப்படுத்தலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு முறைதான் உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்துவார்கள். ஒரு முறை ஒரு பாதையால் போய்கொண்டிருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செத்த ஒரு ஆடு நாத்தம் எடுத்து ரோட்டோரத்தில் இருந்துச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் அனைவர்களையும் கூப்பிட்டு ஒரு டீச் பண்ணுறாங்க, ஒரு கற்பிக்கிறாங்க. இது என்ன என்று தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சஹாபாக்களுக்கு விளங்கிட்டு, இது என்னன்றது எல்லாருக்கும் விளங்குது தானே. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக ஏதோ ஒரு விடயத்தை எங்களுக்கு கற்றுத்தரப் போகின்றார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு வ ரசூலுஹு அலம். இதனுடைய அர்த்தம் என்ன என்று அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தெரியும் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிஸ்லு ஹாதா மிஸ்லு துன்யா. இதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தை போன்றது அப்படின்றார்கள். எப்படி இந்த ஆடு அழகாக இருந்தது, இப்பொழுது அது செத்ததற்கு பிறகு நாற்றம் எடுத்து அதை பார்ப்பதற்கோ அதை தொடுவதற்கோ யாரும் இல்லை, நாற்றம் எடுத்து ரோட்டிலே அது ஓரத்திலே கொசு வைத்து கொண்டு கிடைக்கின்றதோ, இதே போன்றுதான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்று உதாரணம் காட்டி விளங்கப்படுத்தினாங்க. அப்போ எல்லாருக்கும் கண்ணுக்கு முன்னுக்கு உதாரணம் இருக்கி. இது இன்றைய நவீன உலகத்தில் ஒரு டீச்சிங் மெத்தட், கற்பித்தல் யுக்தி. அப்படி என்ற முறையிலே படத்தை காட்டி மக்களுக்கு விளங்கப்படுத்துவது. இதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே கிட்டத்தட்ட 40 உதாரணங்கள் சொல்கின்றார். எத்தனை உதாரணம்? 40 உதாரணங்கள் சொல்லி அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். ஏனென்றால் இந்த மக்கள் அனைவர்களும் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. சில உலமாக்கள் இருக்கின்றார்கள், அழுவார்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொன்ன உதாரணம் எனக்கு விளங்கவில்லையே,
மா யஅகிலுஹா இல்லல் ஆலிமூன், அறிவுள்ளவர்கள் அல்லாஹ் காட்டக்கூடிய இந்த உதாரணத்தை விளங்கிக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ஆனால் இந்த உதாரணம் எனக்கு விளங்கவில்லையே, ஆகவே நான் அறிவாளி இல்லாமல் போய்விட்டேனே என்று சில உலமாக்கள் அழுவார்களாம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இடத்திலே சொல்கிறான், அனைத்து மக்களுக்கும் புரியக்கூடிய அளவிலே நான் உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆகவே இந்த உதாரணங்களை கேட்டு நீங்கள் விளங்கி படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள். உதாரணமாக அல்லாஹ் எப்படியான உதாரணம் சொல்கிறான்? எப்படியான உதாரணம் சொல்கிறான்? அதிலே முதலாவது ஒரு உதாரணம் சூரத்துல் பக்ராவுடைய 2வது பக்கத்திலே சொல்கிறான். முனாஃபிக்கீங்களுக்கு உதாரணம். மஸலுஹும் கமஸலில் லதி இஸ்தௌகத நாரா. முனாஃபிக்கீங்களுக்கு உதாரணம் எப்படி தெரியுமா? ஒரு கூட்டம் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து விறகை கொண்டு வரச் சொல்லி விறகை மூட்டுகின்றார்கள். விறகை மூட்டி இப்பொழுது நெருப்பு பற்றி கொண்டிருக்கிறது. இவர்கள் நினைக்கின்றார்கள், வெளிச்சமாரிக்கி என்று இவர்கள் நினைக்கின்றார்கள். இப்படி நெருப்பு பற்றி வெளிச்சமாக இருக்கும் பொழுது ரஹபல்லாஹு பினூரிஹிம், அந்த வெளிச்சத்தை அந்த நெருப்பை அல்லாஹ் அப்படியே நூத்து விட்டார். இதே போன்றுதான் முனாஃபிக்கீங்களுடைய நிலைமை. முனாஃபிக்கீங்கள் ஆள் சேர்க்கின்றார்கள், விறகை கொண்டு வர செல்கின்றார்கள், எல்லாரையும் சேர்ந்து மூட்டுறாங்க, வெளிச்சம் பத்துது. கடைசியாக அல்லாஹ் அந்த நெருப்பை ஒரு காத்தடித்து அப்படியே அதை அணைத்து விடுவான். அணைத்தால் என்ன தெரியுமா நடக்கும்? அந்த விறகு பத்தின அந்த சாம்பல், அந்த கரி, அந்த தணல் அதுக்குள்ள நீக்கும். ஆகவே இவர்கள் நடப்பது, இவர்கள் தப்பிச் செல்வது இவர்களால் முடியாமல் இருக்கும் ஒரு ஆபத்தான ஒரு நிலைமையிலே இவர்கள் இருக்கின்றார்கள் என்று முனாஃபிக்கீங்களுக்கு அல்லாஹ் இப்படியான உதாரணம் சொல்கின்றார். அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பவர்களுக்கு உதாரணம். கமஸலி ஹப்பா, ஒரு வித்து. உங்களுடைய கையிலே இருக்கக்கூடிய ஒரு நெல்மணியை கொண்டு போய் நீங்கள் விதைத்து உழவி அதற்குள் அந்த வயலுக்குள் அந்த நெல்லை கொண்டு போய் போட்டுவிட்டு வருகின்றீர்கள். உங்களுடைய கையிலே இருந்த முதல், உங்களுடைய கையிலே இருந்த பணத்தை கொண்டு போய் நாமே எமது கையால் மடுவு தோண்டி அதற்குள் போட்டுவிட்டு வெறுங்கையுடன் வீட்டுக்கு வருகிறோம். ஆனால் ஒரு மாதத்துக்கு பிறகு போய் பார்த்தால் கமஸலி ஹப்பத்தின் அன்பதத் சபஅ சனாபில, நீங்கள் மண்ணுக்குள் போட்ட அந்த வித்திலே இருந்து 7 கதிர்கள் முளைக்கின்றது. அந்த 7 கதிர்களிலும் 700 நெல்மணிகள் இருக்கின்றது. எப்படி உங்களுடைய கையிலே இருந்த ஒரு வித்தை கொண்டு போட்டுவிட்டு வெறுங்கையுடன் வருகின்றீர்கள், ஆனால் ஒரு மாதத்துக்கு பிறகு, 2 மாதத்துக்கு பிறகு, 6 மாதத்துக்கு பிறகு அது உங்களுடைய கண் குளிர வைக்கக்கூடிய அளவுக்கு அது செழித்து காணப்படுகிறது. இதே போலுதான் நீங்கள் சதக்கா செய்வதும், உங்களுடைய கையிலே இருக்கக்கூடிய 10 ரூபாவை, ஒரு 100 ரூபாவை ஒரு மனிதருக்கு கொடுத்து விட்டு வெறுங்கையுடன் வருகின்றீர்கள். உங்களுக்கு லொஸ்டானதை போன்றிருக்கிறது, உங்களுடைய சேப்பிலே இருந்த பணம் குறைந்ததை போன்றிருக்கின்றது. ஆனால் அது ஒரு மாதத்துக்கு பிறகு, ஒரு வருடத்துக்கு பிறகு அல்லாஹ் அதை 700 மடங்காக உங்களுக்கு பெருக்கி தருவார். இப்படி சதக்கா செய்யக்கூடியவர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்கின்றான். அதே போன்றுதான் இந்த சதக்காக்களை செய்துவிட்டு சொல்லி காட்டுகின்றார்களே, இவர்களுக்கு உதாரணம் அல்லாஹ் சொல்கிறான். எப்படி தெரியுமா? ஒரு மலை, கமஸலி சஃப்வான், ஒரு மலை குன்று. அந்த மலை குன்றிலே சில மண்கள் இருக்கின்றது. மண். இப்பொழுது ஒரு மழை பெய்கின்றது. மழை பெய்தவுடன் அந்த மலை குன்றிலே இருந்த மண்ணெல்லாம் அப்படியே கீழே வடிந்து அது ஓடிவிடும். அந்த மலையிலே எந்த ஒரு மண் துளியும் இருக்க மாட்டாது. இதே போன்றுதான் தர்மம் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் நிறைய சதக்காக்கள் செய்து நன்மைகளை அவர்கள் குமிக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் சொல்லி காட்டுவதன் மூலமாக அவர்கள் அந்த நன்மைகள் அனைத்தையும் இல்லாமலாக்குகின்றார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படி பல உதாரணங்களை சொல்லுகின்றார். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய உதாரணங்கள். இதே போன்றுதான் உள்ளம் இறுகிய மனிதர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா?
உள்ளம் இறுகிய மனிதர்கள். இவர்களுக்கு உதாரணம் வானத்திலே ஏறுவதை போன்று. சிலாக்களுக்கு சுபவுக்கு பள்ளிக்கு வாரது வானத்தில் ஏறத்தை போல கஷ்டமான ஒரு விடயம். ஆனால் இரவு விடிய விடிய முடிச்சுக்கிருப்பாங்க, அதுக்கு தயார். ஆனால் சுபவுக்கு பள்ளிக்கு வாரது ஏதோ வானத்தில் ஏற மாதிரி கஷ்டமாக இருக்கும். அல்லாஹ் உதாரணம் சொல்கின்றான். மனோ இச்சைகளை பின்பற்றக்கூடியவர்கள், அவர்களுக்கு உதாரணம் என்ன? மஸலுஹு கமஸலில் கல்ப், நாய்க்கு உதாரணம். அந்த நாயை நீங்கள் எறிந்தால் அந்த நாய் நாக்கை தொங்க போட்டு கொண்டு ஓடும். அந்த நாய்க்கு நீங்கள் எறியாவிட்டாலும் அது நாக்கை தொங்க போட்டு கொண்டுதான் அது தூங்கும். இதே போன்றுதான் மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவன் எப்பொழுதும் துன்யா துன்யா என்று துன்யாவுக்கு பின்னால் அலைந்து கொண்டே இருப்பான். ஈமானுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். அலம் தர கைஃப வரபல்லாஹு மஸலன் கலிமதன் தய்யிபா. ஈமானுக்கு உதாரணம், ஈமானுடைய உதாரணம் கஷஜரத்தின் தய்யிபா, ஒரு மரத்துக்கு உதாரணம். அந்த மரம் அஸ்லுஹா சாபித்துன், அதனுடைய வேர் மிகவும் ஆழமாக பதிந்திருக்கின்றது. வஃபர்உஹா ஃபிஸ்ஸமா, அதனுடைய கிளைகள் எல்லாம் இருக்கின்றது. எப்பொழுது அதனுடைய ஆணிவேர் உறுதியாக இருக்குமோ இதே போன்றுதான் அந்த மரத்திலே இருந்து கிளைகளும் பழங்களும் செழித்து காணப்படும். இதே போன்றுதான் ஈமான் உறுதியாக இருந்தால், ஈமான் உறுதியாக இருந்தால் எம்முடைய செயற்பாடுகள் எல்லாம் நல்லதாக மாறும். ஆனால் வேரை கண்ணால் பார்க்க முடியாது. இதே போன்றுதான் ஈமானை கண்ணால் பார்க்க முடியாது, எமது நல்லமல்களை கண்ணால் பார்க்கலாம் என்று அல்லாஹ் இப்படியாக பல உதாரணங்களை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அங்கே சொல்கின்றான். ஆகவே நாங்கள் மக்களுக்கு விளங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் பல உதாரணங்களை சொல்லி விளங்கப்படுத்துகிறான். 23 வருட காலம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த குர்ஆனை இறக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவால சஹாபாக்களுக்கு ஓதி காட்டி காட்டி இந்த குர்ஆனை விளங்க வச்சாங்க. குர்ஆனை ஓதி முடிக்கிறதுக்குள்ள குர்ஆன் அல்ல, குர்ஆன் விளங்க வேண்டும். குர்ஆனை நாம் விளங்கி ஓத வேண்டும். இதற்கு எடுத்த காலம் 23 வருட காலம் குர்ஆனை விளங்குவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே நாமும் இப்படியான இந்த குர்ஆனுடைய உதாரணங்களை கற்று விளங்கி நல்லமல் செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா. இந்த மனிதன் மிகவும் அதிகமாக தர்க்கம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த மனிதன் அதிகமாக தர்க்கம் செய்கிறான். ஹக்கு வழங்குகிறது. ஆனால் இவனுடைய ஒரு தன்மை என்ன என்றால் அதிகமாக தர்க்கம் செய்கின்றான். மனிதனுடைய குணம், அதிகமானவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு குணம் தர்க்க குணம். தர்க்கம் செய்வது இஸ்லாத்திலே ஆகுமா ஆகாதா? அல்லாஹ் அல் குர்ஆனில் அதிகமான இடத்தில் சொல்கிறான், அக்ஸருன் நாஸ் லா யஷ்குரூன், அதிகமானவர்கள் நன்றி செலுத்துகிறார் இல்லை, அதிகமானவர்கள் ஃபாசிகூன் கெட்டவர்கள், அதிகமானவர்கள் காஃபிரூன் என்று அல்லாஹ் சொன்ன அல் குர்ஆனில் இந்த இடத்தில் சொல்கிறான், வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா. இந்த மனிதன் அதிகமாக தர்க்கம் செய்கிறான். எல்லா விடயத்துக்கும் தர்க்கம் செய்கிறான். ஒரு இடத்துல காசி பணம் கூடி அந்தஸ்து கூடிச்சென்றா அவரிடத்தில் தர்க்கம் உண்டாகும். அதே போன்று அதிகமான பெண்கள் தர்க்கம் செய்வார்கள். இந்த தர்க்கம் செய்வது என்பது இது ஒரு நல்ல ஒரு விடயம் அல்ல. யாரிடத்தில் தர்க்கம் செய்யக்கூடிய குணம் உள்ளத்தில் இருக்குமோ அவர் ஹக்கை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஹக்கை ஏற்றுக்கொள்ள மாட்டார். யார் தர்க்கம் செய்யக்கூடிய குணம் இருந்தால் அவர் ஹக்கை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பான மனிதர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்பான மனிதர்கள் அலத்துல் ஹஸ்ம், மிகவும் அதிகமாக
தர்க்கம் செய்யக்கூடியவர்கள். தர்க்கம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்பானவர்கள். ஆகவே ஒரு மனிதன் தீன பேசுறதுக்காக வேண்டி, தீன ஹக்க எடுத்து சொல்வதற்காக வேண்டி ஒரு மனிதன் தர்க்கம் செய்யலாம். ஃபஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன், நல்ல முறையிலே நீங்கள் தர்க்கம் செய்ய வேண்டும். நல்ல முறையிலே என்றால் என்ன தெரியுமா? கெட்ட வார்த்தைகள் பேசாமல் முக மலர்ச்சியுடன் அவருக்கு உபதேசம் செய்கிறோம் என்ற எண்ணத்துடன் நாம் உபதேசம் அவர்களுடன் தர்க்கம் செய்யலாமே ஒழிய சண்டை பிடிப்பது இஸ்லாத்திலே இல்லை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம ரமலான் மாதத்தை முன்னோக்குகிறோம். அதிலே ஒரு இரவு இருக்கின்றது, லைலத்துல் கத்ருடைய இரவு. அந்த இரவு எது என்று மறைக்கப்பட்டு விட்டது. அதற்கு காரணம் என்ன? 2 பேர்கள் பள்ளிவாசலிலே செய்து கொண்டிருந்த தர்க்கம். அதனால் அந்த இரவு எப்போது என்ற விடயம் மறைக்கப்பட்டு விட்டது. ஆகவே தர்க்கம் என்பது இருக்குத்தானே, அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை இல்லாமல் ஆக்கிவிடும். நாம தர்க்கம் செய்யறதை விடணும். நம்முடைய பிள்ளைகள்கிட்ட, நம்முடைய மனைவி கிட்ட, நம்முடைய மக்களுக்கிட்ட தர்க்கம் செய்யக்கூடாது. தர்க்கம் செய்யறதை விட்டால் என்ன கிடைக்கும்? நான் ஹக்கில் இருக்கிறேன், நான் உண்மையில் இருக்கிறேன், எனக்கு தர்க்கம் செய்யறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனால் நான் விட்டு விட்டு போறேன். மார்க்க விடயம் அல்ல, ஒரு பிழையான ஒரு விடயம் நடக்கின்றது, இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு விடயம் நடக்கிறது, அதை நான் பார்த்து விட்டு போவதல்ல. மாறாக என்னுடைய ஒரு குடும்ப விஷயம் அல்லது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு விடயம், தர்க்கம் செய்வதற்கு எனக்கு உரிமை இருக்கின்றது. ஆனால் அந்த தர்க்கம் செய்யாமல் நான் அப்படியே விட்டு சென்று விடுகிறேன். எனக்கு என்ன கிடைக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன ஸஈமுன் ஃபி பைத்தின் ஃபி ரப்தில் ஜன்னah, சொர்க்கத்தின் ஓரப்புறங்களிலே ஒரு மாளிகை யாருக்கு தேவை? ஒபி பைத்தின் ஃபி வஸத்தில் ஜன்னah, சொர்க்கத்தின் நடுவிலே யாருக்கு ஒரு மாளிகை தேவை? ஒபி பைத்தின் ஃபி அஅலல் ஜன்னah, சொர்க்கத்தின் உயர்ந்த அந்தஸ்தில் ஒரு மாளிகை யாருக்கு தேவை? நான் பொறுப்பெடுக்கிறேன். சொர்க்கத்துடைய ஓரங்களிலே ஒரு மாளிகையும், சொர்க்கத்தின் நடுவில் ஒரு மாளிகையும், சொர்க்கத்தின் மேல் அந்தஸ்திலே ஒரு மாளிகைக்கும் நான் பொறுப்பு. யாருக்கு தெரியுமா? லிமன் தரக்கல் மிரா வைன் கான முஹித்தன், தர்க்கத்தை விட்டவருக்கு. நான் ஹக்கிலே இருக்கிறேன், நான் உண்மையிலே இருக்கிறேன், எனக்கு தர்க்கம் செய்வதற்குரிய ரைட்ஸ் இருக்கிறது என்றாலும் அதை விட்டு நான் அந்த இடத்தை விட்டும் வெளியாகி செல்கிறேன். எனக்கு என்ன கிடைக்கும்? சொர்க்கத்தின் ஒரு மாளிகை கிடைக்கும். இரண்டாவது சொன்னார்கள், வதரக்கல் கிذب وان كان مازحا, பகடிக்கும் கூட பொய் சொல்லாதவர். பகடிக்கும் பொய் சொல்லாதவர். மூன்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஹஸ்ஸன குல்கஹு, தன்னுடைய குணத்தை அழகாக்கி கொண்டார். இந்த 3 பேருக்கும் சொர்க்கத்தின் ஓரத்திலும், சொர்க்கத்தின் நடுவிலும், சொர்க்கத்தின் உயரத்திலும் 3 மாளிகைகள் நான் பொறுப்பு நிற்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் இந்த தர்க்க குணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. இந்த தர்க்க குணம் வந்தால் பிடிவாதம் குணம் இருக்கும். இந்த பிடிவாதம் என்ன செய்யும் என்று சொன்னால் தௌபாவுடைய வாசலை மூடிவிடும். தௌபாவுடைய வாசலை மூடிவிடும். இந்த தர்க்க குணம் யாருக்கிட்ட இருக்கிறதோ அவரை விட்டு மக்கள் தூரமாகி விடுவாங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், இந்த தர்க்க குணம் யூரிசுல் லக்ன, சொந்தங்களுக்கு மத்தியில் நட்பெயரை இல்லாமல் ஆக்கிவிடும். இவர் வந்தாரண்டா, பா இவர்கிட்ட கதைக்கல அம்மா அப்படி என்று எல்லா மக்களும் என்ன செய்வார்கள் என்றால் இவரை விட்டும் அப்படியே தூரமாகி விடுவார்கள். தூரமாகி விடுவார்கள். இன்று அரசியலாக இருக்கலாம் அல்லது எதுவாக இருந்தாலும் நாம் எந்த ஒரு கட்டத்திலும் இந்த தர்க்க குணம் இருக்கக்கூடாது. ஹக்கை சொல்லலாமே ஒழிய, இன்று பாருங்கள், அரசியல் பேசி எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்திருக்கின்றது. மார்க்கம் பேசி
எத்தனையோ குடும்பம் பிரிந்திருக்கின்றது. மார்க்கம் வந்தது சமத்துவத்துக்காக வேண்டி, மார்க்கம் வந்தது ஒற்றுமைக்காக வேண்டி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு செல்கின்றார்கள். அங்கே அவுஸ் கோத்திரம் இருக்கின்றார்கள், ஹஸ்ரஜ் கோத்திரம் இருக்கின்றார்கள், யகூதிகள் இருக்கின்றார்கள், நசாராக்கள் இருக்கின்றார்கள், முஷ்ரிக்கீங்கள் இருக்கின்றார்கள், மஜூசுகள் இருக்கின்றார்கள். இவர்கள் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு மார்க்கத்திலே இருக்கின்றார்கள், ஒவ்வொரு பிடிவாதத்திலே இருக்கின்றார்கள். அந்த மக்கள் அனைவர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறக்கைக்குள் எவ்வாறு உள்வாங்கினார்கள், தர்க்கம் செய்தார்கள் என்று எங்கேயும் வந்தில்லை. வாங்க யாராவது, யார் ரெடி என்னோட தர்க்கம் செய்யறதுக்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்க மீட்டிங் போட்டு தர்க்கம் செய்யறதுக்கு வாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்ட ஒரு ஹதீஸ் கூட இல்லை. யோசிச்சு பாருங்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே. மாறாக என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்துக்கு இடையில சகோதரத்துவத்தை உண்டாக்கினாங்க, சமத்துவத்தை உண்டாக்கினாங்க, ஒத்துமையை உண்டாக்கினாங்க. ஆகவே மார்க்கம் பேசணும் ஒத்துமையாகிறதுக்கு, மார்க்கம் பேசணும் சமத்துவமாகணும். இன்றைக்கு பார்க்கிறோம், நாளைக்கு கண்டால் நம்மளோட முகத்தில் புன்சிரிப்பு நிற்கும். ஆனால் பள்ளிவாசலுக்குள்ள வந்து ஒரு ஆள் இன்னொரு ஆளை வெட்டிக்கு போறார், கபிரிஸ்தானத்துக்கு வந்து ஒரு ஆள் இன்னொரு ஆளை திருப்பிக்கு போறார், பாதையில உளுந்து கிடந்தாலும் இவனா என்றுட்டு போறான். ஏன்? இந்த தர்க்க குணம் சமூகத்தில் குரோதத்தை உண்டாக்கிவிடும், விரோதத்தை உண்டாக்கிவிடும், பகைமையை உண்டாக்கிவிடும். ஆகவே நாம் மனைவி கிட்ட கூட தர்க்கம் செய்யக்கூடாது, மனைவி கிட்ட கூட தர்க்கம் செய்யக்கூடாது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்களாம், ஒரு மனிதன் நல்ல சிந்தனை உள்ளவன், கௌரவமானவன், நாகரீகம் உள்ளவன் என்பதற்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? அவன் தர்க்கம் செய்வதை விட வேண்டும். இரண்டாவது சொன்னார்கள், அவன் குறைவாக கற்றாலும் அந்த அறிவை கொண்டு அமல் செய்ய வேண்டும். மூன்றாவது, பிறர்களுடைய குறையை பார்ப்பதை விட தன்னுடைய குறையை பார்த்து சீராக்கி கொள்ள வேண்டும். இது ஒரு மனிதனுடைய கௌரவம் என்பதாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே கூறியிருக்கின்றார்கள். ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் இந்த விடயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தர்க்க குணம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இந்த தர்க்க குணம் என்ன செய்யும் தெரியுமா? وَمَا مَنَعَ النَّاسَ أَن يُؤْمِنُوا إِذْ جَاءَهُمُ الْهُدَى وَيَسْتَغْفِرُوا رَبَّهُمْ. ஈமான் கொள்ள விடாது, இஸ்திக்ஃபார் செய்ய விடாது. ஒருவர் ஹக்க வந்து சொன்னாலும் குர்ஆனை தூக்கி காட்டினாலும் அவருக்கு ஏற்றுக்கொள்ள மனம் பெற மாட்டாது. கடைசியாக அல்லாஹ்வுடைய தண்டனை அவருக்கு இறங்குவதற்கு காரணமாக ஆகிவிடும். ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் இன்றைய பாடத்திலே இருந்து முக்கியமாக நாம் படிக்க வேண்டிய ஒரு பாடம்தான், அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த உதாரணங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று எமது வாழ்க்கையிலே நாம் தர்க்கத்திலே இருந்து விடக்கூடாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், யார் மிக பெரும் அநியாயக்காரன் தெரியுமா? பாவம் செய்துவிட்டு செய்த பாவத்தை மறந்து வாழ்கிறான். பாவம் செய்துவிட்டு செய்த பாவத்தை மறந்து வாழ்கிறான். இவன் தான் பெரிய அநியாயக்காரன். தபரானிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்கிறான், அவனுடைய இடது பக்கமே இருக்கக்கூடிய ஒரு மலக்கு என்ன செய்கிறார் என்றால், அந்த பாவத்தை எழுதாமல் 6 மணித்தியாலம் பேனாவை வைத்து கொண்டிருக்கிறாராம். இவர் தௌபா செய்ய மாட்டாரா? இவர் தௌபா செய்தால் அந்த பேனையை கீழே போட்டு விடுகிறார். அப்படி இல்லை என்றால் அவருக்கு அந்த பாவம் எழுதப்படுகிறது. ஒரு மனிதன் பாவம் செய்தவுடன் உடனடியாக அந்த பாவம் எழுதப்படுவதும் இல்லை. ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டான் என்றால் உடனடியாக அந்த பாவத்துக்குரிய தண்டனை கொடுக்கப்படுவதும் இல்லை. அப்படி கொடுக்கப்படுமாக இருந்தால் இந்த பூமியிலே யாரும் உயிரோடு வாழ இயலாது. அல்லாஹ் மறைக்கக்கூடியவன், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் அன்பாளன். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எமது பாவத்துக்குரிய தண்டனையை
அவசரப்படுத்தாமல் அவன் பிற்படுத்துகிறான். ஆகவே ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய தண்டனையை இல்லாமலாக்கக்கூடியது 2 விடயம். ஒன்று இஸ்திக்ஃபார், இரண்டாவது துஆ. ஒரு மனிதனுக்கு தண்டனை வருகின்றது, அல்லாஹ்வுடைய தண்டனை வருகிறது, அவன் இஸ்திக்ஃபார் செய்து கொள்வானாக இருந்தால் அந்த தண்டனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியே இல்லாமலாக்கி விடுவான். அதே போன்றுதான் லா யருத்துல் கலா அத்துஆ, நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். நமது வாழ்க்கையிலே அதிகமாக நாம் துஆ செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்குவதற்கு தடையாக இருக்கும் என்ற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கூறியிருக்கின்றார்கள். ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் இந்த பாடத்தை நாம் விளங்கி எமது வாழ்க்கையில் இன்றைய விடயத்தை நாம் அமல் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக நாம் படிக்கக்கூடிய ஒரு பாடம்தான், அது ஒரு முக்கியமான ஒரு பாடம். இன்ஷா அல்லாஹ் அது ரமலானுக்குள் நாம் அந்த பாடத்தை நாம் படிக்கலாம். அது ஒரு திங்கள் செவ்வாய்க்கிழமை இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு பிறகு லொஹர் தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அந்த எமது தஃப்சீருடைய வகுப்பு பின் அப்படியே தொடர்ந்து கொண்டு செல்லும். அதிலே நாம் இன்ஷா அல்லாஹ் கலந்து கொள்ளலாம். ரமலானுடைய மாதத்தில் லொஹருக்கு பிறகு திங்கள் செவ்வாய் 2 நாள் நடக்கும் அல்லது 1 நாள் நடக்கும் என்று இன்ஷா அல்லாஹ் யோசித்திருக்கிறோம். அதன் அடிப்படையிலே அந்த விடயங்கள் இன்ஷா அல்லாஹ் நடந்து கொண்டு போகும். ஆகவே நாம் அனைவர்களும் அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பாடம் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்மை தேடி சென்ற பாடம். அதிலே நீண்ட நீண்ட சம்பவங்கள், அழகான படிப்பினைக்குரிய விடயங்கள் எல்லாம் இருக்கின்றது. அதை நாம் இன்ஷா அல்லாஹ் படிப்பதற்காக வேண்டி இருக்கிறோம். ஆகவே நாம் ஒரு இன்றைய பாடத்தை இத்துடன் நாம் முடித்துக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் நோன்பிலே எமது பாடத்தை நாம் ஆரம்பிக்கலாம். இப்பொழுது நான் ஒரு போன கிழமை ஒரு துஆ ஒன்று கொடுத்தேன்ல, தூங்கும் பொழுது ஓதினால் அந்த ஓதக்கூடிய அந்த ஒரு சிறப்பான ஒரு துஆ ஒன்றை கொடுத்தேன். அதை யார் மனனமிடுகின்றார்களோ அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு பரிசு வழங்குவதாக சொல்லியிருந்தேன். ஆகவே பரிசு தயாராக இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ். அந்த துஆ, அதாவது தூங்கும்போது கடைசியாக ஓதக்கூடிய துஆ, அந்த துஆ மரணமிட்ட பாடமாண்டாக்கள் வரலாம் இன்ஷா அல்லாஹ். வாங்க. சொல்லுங்க பாப்போம், எல்லாருக்கும் கேட்கறது சொல்லுங்க. மாஷா அல்லாஹ். அதாவது நாம் இந்த துஆவை பாடமாக்குவவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு பரிசு கொடுப்பதாக நான் சொல்லியிருந்தேன். ஆகவே அந்த அடிப்படையில் அந்த துஆவை அழகான முறையிலே அவர் பாடமிட்டு வந்திருக்கிறார். மத்தாக்களுக்கும் பாடமாயிருக்கும், அப்படித்தானே? வேற யாருக்கு பாடமா? எல்லாருக்கும் பாடமாயிருக்கும். அவர் முன்னுக்கு வந்துட்டார். அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அவருக்குரிய பரிசை நாம் கொடுக்கலாம். ஓகே, வாங்கலேன், இவருக்குரிய பரிசு இன்ஷா அல்லாஹ் கொடுங்க. 2 பேர் வாங்க, நீங்கள் வாங்க, 3 பேர் வாங்க. வாங்க ஆஜி, வாங்க, இவர் கொஞ்சம் பரிசை கொடுத்துருங்க. வாங்க, இந்த 2 பேர் வாங்கலை, இந்த 2 வாங்க. வாங்க ஆஜி, நீங்கள் வாங்க. இன்ஷா அல்லாஹ் இப்படி ரமலான்லேயும் இந்த பரிசு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. உங்களால் முடியுமாக இருந்தால் வாங்க, உங்களோட இந்த பரிசுகளை ஏற்பாடு செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் வாங்க, வாங்க, 3 வாங்க. சந்தோஷம் தானே பிள்ளைங்களா?